பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் என்ன பார்த்துருக்கிறீங்க? கை தூங்கலாம். சும்மா என்ன பார்த்தவங்க. ஏற்கனவே மெசேஜ் நான் கேட்டேன். என்ன பார்த்துங்க யாரும் இல்லையா? பேஸ் கோச்சிங். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென், 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 ஆமென். தேவனுடைய மகா பெரிய கிருபை. இந்த நாளிலே தேவனுடைய வல்லமையான கரம் நம்மோடு அசைவாடி இந்த ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களோடு தேவனுடைய மகா கிருபினால என்னை அழைத்த அருமை சகோதரிக்கும் அருமை ஐயாவுக்கும் கடவுளுடைய கிருபினால பரிசுத்த ஆவியானுக்கும் நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தரை தேவன் தாமே இந்த அரணுக்குள் இருக்கிற எல்லாரையும் தேவன் நல்ல சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, கண்ணுக்கு வெளிச்சம், கை கால் சக்தி, சுகபல, ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி, முகமலர்ச்சியை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் தாமே கோடா கோடியா பெருகும்படி தேவன் செய்வாராக. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மேம்படுத்தலாமா? எல்லாரும் ஆமென், ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவன் என்னோட நீங்க பேசணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? ஏன்னா வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் வேணும்ல. தேவன் வந்து போக கூடாதுல்ல. தேவ கிருபை நமக்கு ஒரு மாற்றம் வேணும்ல. கர்த்தர் என்ன மாத்தினாரு? அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணாரு? என்ன மாத்தினாரு? உங்களையும் மாத்திருக்கிறாரு. இன்னும் மாத்தணும்னு விசேஷமா நீங்க பிரயாசப்பட்டீங்கன்னா தேவனுடைய மகாபெரிய கிருபனால எல்லா கண்களை மூடி தேவனுடைய கிருபை. தேவனே, இந்த நாளில் அப்பா ஐயா இல்ல ஐயா, நீதான் பேசணும், நீதான் அவரை மூடி மறைச்சு நீதான் எங்களுக்கு வெளிப்படுத்தணும். கர்த்தருடைய கிருபை அவருடைய வல்லம் அசைவாடும்படியாக, அவர் கிருபை அசைவாடும்படியாக தேவனே எங்களோடு இடபடிவராக. ராஜா, இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. இன்னைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் ஆண்டவரே. தேவனே நன்றி, 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 நன்றி. உன்னதமானவரே, உன்னதமானவரே, உன்னதமானவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசல் செய்கிறவரே, 7 பொன் குந்துகளுக்கு மத்தியில உலாவுகிறவரும், 7 நட்சத்திரங்களை தன் வழுதலில் எழுந்து நிற்கிறவருமான என் தேவகுமாரனே, கோமோதம், பத்மாகரம், சுகந்தம், சொன்னரத்தினம், படிக்கப்பட்ட மரகத, மாணிக்கம், பத்மாகரம், சொன்னாகரம், சொன்னரத்தினம், சுகந்தில வாசம் செய்கிற தேவனே, எங்க மத்தியில ஆசீர்வாடுவீராக, எங்க மத்தியில இறங்கி வருவீராக. வாங்கப்பா, 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 வாங்க. தேவனே, 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 தேவனே. நன்றி, 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 நன்றி. என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே. ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கு தேவனே, யாக்கோபு தேவனாகிய முற்பாலின் தேவனாகிய கர்த்தாவே, இருந்தவரை, இருக்கிறவரை, வரப்போகிறவரை, சர்வவல்லவரை தேவனே, இலங்கையில 100 இரண்டாவது 100 தரிப்பு பெரிய பண்டிகளாக இணைக்கப்பட்ட தேவனே,
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பகலும் என்னை நினைத்து, பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, இதுவரை நன்றி எத்தனை பேர் சொல்றீங்க? நன்றி ராஜா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஆவியானவரே, ஆவியானவர் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிமைப்படும்படி இந்த விசேஷ நாளிலே அவரை நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான தேவஜனமே, என் உறவுகளே, இந்த இடத்துல தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே நான் நிற்பதற்கு தகுதி இல்லாத பாத்திரம். நான் தகுதி இல்லாதவன். எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் ஆதிலும் கிறிஸ்தவன் கிடையாது, ஒரு ஜாதியிலும் கிறிஸ்தவன் கிடையாது. எங்க வம்சத்துல யாரும் கிறிஸ்தவன் கிடையாது. எங்க வீட்டுக்கு ஒரு சத்தியத்தை சொன்னவங்க ஒருத்தரும் கிடையாது. ஆனா அங்க அவருடைய வேலைக்காரனா கர்த்தரை நினைக்க வச்சு. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி, என்னுடைய பேரு குமார். எங்க ஊர் கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால காஞ்சிபுரம் அடுத்து ஓச்சேரியில இருந்து ஒரு கிராமம் தர்மநீதி என்ற ஒரு வில்லேஜ். தர்மநீதி என்ற ஒரு கிராமத்துல என் தாய்க்கு தலைப்பிள்ளை, மூத்த பிள்ளை நான் தான். என் பேரு குமாரு, எங்க அம்மா பேரு குப்பம்மா, எங்க அப்பா பேரு லட்சுமண, எனக்கு ஒரு தங்கச்சி மகேஸ்வரி, ஒரு தம்பி நித்யானந்தம். இப்படி வாழ்க்கை போது கடவுளுடைய மகா கிருபை
கிராமத்து வாழ்க்கையில் அப்போ என்னால முடிஞ்ச வரைக்கும் படிப்பு 8வதுல 3 முறை ஃபெயில். 8வதுல எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, கடவுளுடைய கிருபை. 8வதுல 3 முறை ஃபெயில். ஆனா ஆண்டவர் சிங்கப்பூர் மலேசியா வரையும் கொண்டு போய் ஊழியம் செய்ய வச்சிருக்கிறார். ஆனா நான் ஆதிலம் கிறிஸ்தவம் கிடையாது, ஒரு ஜாதிலம் கிறிஸ்தவம் கிடையாது. அன்பக்கூடிய கட்டோட பிள்ளைகளை பாருங்க, இதெல்லாம் வேல் குத்தின தழும்பு. நான் ரொம்ப 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 முருக பக்தர், ரொம்ப பக்தர் நான். எனக்கு அன்பான கத்தோட பிள்ளைகளை, தேவனுடைய பரிசுத்த நாம மேம்படும்படி இந்த படிப்பை முடிச்சு வேலை வெட்டி இல்ல என்ன பண்றது? கிராமத்துல வேலை வெட்டி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? சீட்டாடுவாங்க. ஆமாவா இல்லையா? சீட்டாடுவேன். ரம்மி மங்காத்தா உள்ள வேலையா, ரம்மி 13 காடு நல்லா கட்சி குச்சி இருப்பேன். என்னை ஏமாத்தே முடியாது, அப்படி சீட்டாடுவேன். உள்ள வேலையா அப்படி சீட்டாடுவேன். இப்படி போக 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 சீட்டாடுறதுக்கு கடவுளுடைய கிருபைனால வேலை வெட்டிக்க போறது இல்ல. சீட்டாட காசு வேணும், என்ன பண்றது? திருடணும். வீட்டிலேயே திருடின அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துன்னு வரேன். அப்புறம் என்னாச்சு? கடவுளுடைய கிருபைனால இதுவும் பத்தலையோ, எவ்வளவு நான் திரும்ப வீட்டுல எவ்வளவு இருக்கும் யோசிச்சு பாருங்க. திருண்டு வச்சுனே இருப்பாங்க இல்ல. சொந்தமா என்ன பண்ணோம்? பட்ட சாராயம் காசு ஆரம்பிச்சோம். என்ன பண்ணா? பட்ட சாராயம் காசரம். காசு 24 மணி நேரம் போதிலே தான் இருக்கணும். நான் என்ன இப்படி பாக்குறீங்க? ஆனா அன்னைக்கு எப்படி இருந்த தெரியுமா? பெரிய தாடி, பெருசா மொச 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 மொசம் முடி இருக்கும். இவ்வளவு சோல்டு வரைக்கும் பெரிய பங்கு, சகப்போடுல இவ்வளவு பெரிய பொட்டு, இவ்வளவு பெரிய கட்டி என் வண்டியிலே இருக்கும். சாம்பியன் வண்டி அதுலயே இருக்கும். பொட்டல சாராயம் பாருங்க வண்டியிலே இருக்கும். போதிலே தான் இருப்பேன். இப்படி போவேன், இப்படி வருவேன், வேலைக்கு போவேன், வருவேன். லாரி வேலை செஞ்சேன். இந்த சாராயம் சாராயம் காய்ச்சி அது பிடிச்சி அது கேஸ் போட்டு அது இது பண்ணி அதை பண்ணி ஏதோ பண்ணி என்ன பண்ண. அப்புறம் வேலைக்கு ஆகல. உடனே என்ன பண்ற? லாரிக்கு கிளீனர் வேலைக்கு போறேன். கிளீனர் வேலை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. லாரிக்கு வேலைக்கு போறேன். யூபி, எம்பி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போயிட்டு வரேன். ஆனா அந்த நாள்ல நான் ஆண்டவரை ஏத்துக்கல. யூபி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போறேன். ஆதிவாசி மக்கள் வரைக்கும் அங்க போய் இந்த லோடெல்லாம் இறக்கிட்டு வருவோம். ஆனா கடவுளுடைய கிருபை பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டோடைய கிருபினால முத மிஸ்டர் ஊழியமா உத்தரப்பிரதேச கத்தர் கூட்டு வர்றாரு. எங்க முன்னமே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் ஆண்டவர். இப்படிப்பட்ட தருவாயில வாழ்ந்து கொண்டிருக்கிற சத்தியத்தை சொல்ல யாரும் எனக்கு கிடையாது. இதே போலதான் ஒரு சபை. ஆனா கடவுளுடைய மகா கிருபையினால, ஜபத்தால, உழைப்பால, காணிக்கையால கர்த்தர் இந்த சபையை கொடுத்திருக்கிறார். ஆனா எங்க ஊர்ல இந்த சபை எப்படின்னா கூட போட்ட சபை. இதே போலதான் ரோடு, இதே போலதான் வாசல், கூட போட்ட சபை. மிஞ்சி போனா ஒரு 25 பேர் 30 பேர் உட்காருவாங்க. அதெல்லாம் அவ்வளவுதான். இதே ரோட்ல அப்படி போகும்போது வரும்போது அந்த ஃபாதர் பிரசங்கம் பண்ணுவாரு. என்ன பிரசங்கம் பண்ணுவாரு? இயேசு உயிரோடு இருக்கிறாரு, இயேசு வியாதிகளை சுகமாக்குறாரு, இயேசுவால கூடாத காரியம் பூமியில ஒண்ணும் இல்ல, இயேசுவிடத்துல வந்தா சகல அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குதுன்னு சொன்னாரு பாருங்க. இப்படி போகும்போது வரும்போது ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை காதல் வந்தது. அதான் எனக்கு செய்த சுவிசேஷம். ஏன்னா இயேசுவை நேசிக்கிறாருன்னு கைப்பிரிந்து கொடுத்தாக்கா நான் சும்மா இருப்பேன். நம்ம அப்படி அடி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கத்தோட பிள்ளைகளை, இந்த குடி வெறியில கோபம் வந்துட்டா தடி எத்துனா ரத்தத்தை பார்க்காத என் கைய அந்த கொம்பு கீழே வைக்காது. யாரா இருந்தாலும் சரி, பயங்கர முரடனா இருப்பேன். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். லாரியில வேலைக்கு போனா கண்ணு முழிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? டிரைவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, கொஞ்சோண்டு தான்டா ஆன்ஸ் வச்சுக்கடா, தூக்கம் வராது. ஆன்ஸ் பழக்கம் வருது.
ஒண்ணுடா, ஒரு பீடி போட்டுறா, காஜா பீடி, கணேஷ் பீடி பிடிக்கிறேன், பில்டர் ஓல்பா பிடிக்கிறேன், மாவா போடுறேன், வண்டி ஆல்ட் ஆயிடுச்சுனாக்கா சரக்கு அடிக்கிறேன். அப்புறம் கடவுளுடைய கிருபையில வர வழியில ஏதோ என்னென்னவோ பயங்கரமான சம்பவம் நடக்குது. ஆனா பக்தியில நான் சலிச்சவன் கிடையாது. எப்பொழுதும் என் நெத்தியில குங்குமத்து குறைவே குறையாது. எங்க எனக்கு இஷ்ட தேவை இருந்தாலும் கையெடுத்து கொண்டு இறங்கி போய் அது எவ்வளவு தொலை வந்தாலும் உண்டியில காசு போட்டு போவேன். எங்க அம்மா என்ன பண்ணாங்க, இவன் இப்படியா இருக்கிறானே, இவனுக்கு புத்தி வரலையே, நல்ல புத்தி வரலையே, இவன் இது போல சுத்துறானே, எல்லாரும் இவனை வந்து கெட்டவன் சொல்றாங்களே, படாத பாடுபடுத்துறாங்களேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா வேண்டிக்கிறாங்க இஷ்ட தேவதி. இவன் நல்ல வழியா கொண்டு வந்தீங்கன்னா என்ன பண்றானே, காவடி எடுத்து 6 அடி வேல் குத்தி உன் சன்னிதானத்தை கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராத்திக்கினாங்க. அப்ப குத்தன வேல் குத்தன வேல் குத்திட்டு கடவுள் விடுவே எடுத்து போய் காணிகை செலுத்திட்டு படிக்கட்டு கீழே இறங்கணும்னு ரெடியா வச்சிருப்பான் நம்ம பண்டுங்க. நமக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் பாரு, நமக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் பாரு, நமக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். நம்ம கேட்கறது மட்டும்தான் இப்ப நம்ம அப்படியே கேட்போம். நம்ம வெளியே போனோம்னா நமக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் பாரு. அல்லேலூயா. அத மாறவே மாட்டேன் நம்ம. இது ஒரு பங்கம் போது இன்னொரு வருஷம் எங்க அம்மா வேண்டிக்கிறாங்க. என்னன்னு, இஷ்ட தெய்வத்துக்கு வேண்டிக்கிறாங்க, குல தெய்வத்துக்கு. இவன் நல்லா ஆயிட்டா உனக்கு என்ன பண்ற, மரக்கா மாலை செலுத்துறேன், ராட்னத்துல தொங்கி எப்படி படுக்க போட்டு முதுகுல 6 முள்ளு, இந்த தொடையில 3 முள்ளு, இந்த தொடையில 3 முள்ளு, 6 முள்ளு, 6 6 12 முள்ளு போட்டு கயிறுல கட்டி, நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த பக்கம் ஒரு ராட்னம், இந்த பக்கம் ஒரு ராட்னம், இஷ்ட தெய்வத்தை வச்சிருப்பாங்க. என் கையில மாலை, பெரிய மாலை கொடுப்பாங்க. அந்த பக்கம் 3 முறை வலிக்கணும், இந்த பக்கம் 3 முறை வலிக்கணும். கடைசி வலிப்புல அந்த மாலையை போடணும். அதை போட்ட தாமல் தட்டை கொடுத்து சுருக்கு போய் தேங்காய், கற்பூரம், எலுமிச்சை மரம், தாலிகைவரெல்லாம் அதில் போட்டு மடிச்சு வச்சிருப்பாங்க. நான் வாரி அரைக்கணும். அது யார் யாருக்கு என்னென்ன கிடைக்குதோ அது அவங்க ஐதீகம்னு சொல்லிட்டு அது நடக்கணும்னு சொல்லி அது ஒரு 3 வருஷம் செஞ்சேன். ஒரு பலனும் இல்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிதான் என் வாழ்க்கை ஓடுது. இப்படி எல்லாம் இருந்தவன் இன்னைக்கு எப்படா பாஸ்டா நிக்கிறார்னா கேள்விக்குறிதான். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரே என்ன நாள், இன்னைக்கு உயிர் தெளிந்த நாள். உயிர் உள்ள தேவன், உயிர் தெளிந்த தேவன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு நாள் வேலைக்கு போய் லாரியில போயிட்டு வரேன். போயிட்டு வந்த உடனே கர்த்தருடைய கிருபைனால எங்க வீட்டுல போய் என்ன பண்றேன், வேலை முடிச்சுட்டு வந்து சாயந்தரமா படுக்கிறேன். அந்த படுக்கு தான் எங்க வீட்டுல பெரிய மாட்டுக்கொட்டான், ஆடு மாடெல்லாம் இருக்கும். எங்க வீட்டுல ஒரு விவசாய நிலமெல்லாம் பண்ணுவார் எங்க தாத்தா என் பாட்டி எல்லாம். அப்போ பெரிய மாட்டுக்கொட்டா, மாடு ஆடெல்லாம் கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. பெரிய திண்ணை, பெரிய தாவாரம் போட்ட வீடு. அன்னைக்கு போயிட்டு கடவுளுடைய கிருபைனால வேலைக்கு போயிட்டு வந்து படுத்த படுக்க அவ்வளவுதான். ஒரு சும்மா லேசா ஜுரம் அடிச்சது, அவள்தான். என்ன அடிச்சது? சாதாரண ஜுரம் தான். அந்த ஜுரம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அப்படியே அந்த ஜுரம் என்ன ஆச்சுன்னா என் உடம்பு அப்படியே உருக்கிடுச்சு. நல்ல வாட்ட சாட்டமா நல்ல பயங்கரமா சவுண்டா இருப்பேன். இந்த ஜுரம் என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 1.5 மாசம் காலமா இந்த ஜுரம் என் உடம்பு அப்படியே உருகி போச்சு. இந்த தோல் மாத்திரம் தான் மேல இருக்குது, எலும்பெல்லாம் மொத்த எலும்பு அப்படியே தெரியுது. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் கடவுளுடைய கிருபையால என்ன பண்றாங்கன்னா என்ன பாக்குறாங்க. என்ன நான் நல்லவன் இல்லை யாருக்கும், நான் நல்லவன் யாருக்காவது, நான் யாருக்காவது நல்லது செஞ்சிருக்கேன், திருடி இருக்கிறேன், போய் சொல்லிக்கிறேன், அப்பாவை போட்டு அடிச்சிருக்கிறேன், ஒருத்தருக்கும் நல்லவன் கிடையாது. புல் போத சண்டை, ஊர் சண்டை, டேக்ஸ் கேஸ், இப்படிப்பட்டவங்கள அப்பா அம்மா பார்ப்பாங்களா? இது போய் என் வயிற்றுல வந்து வந்துச்சு. ஒரு கல்லு பெற்றிருந்தா கூட துணி துவைக்காவது ஆயிருக்கும். இது போய் என் பாரமா என் வயிற்றுல பொந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா மனைவி நிற்கிறாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஜுரமாகப்பட்டது அப்படியே ஒரு 15 நாள் கிட்ட போது
என் உடம்புல பாத்தீங்கன்னா கடவுளுடைய கிருபைனால சதம் மட்டும்தான் தவிர மேல எலும்பெல்லாம் அப்படியே தெரியுது. எனக்கு எங்க அப்பா அம்மா கொடுத்த கடைசி சொத்து என்ன தெரியுமா? ஒரு கிழிஞ்சு போன லுங்கி, ஒரு பனியன். மூத்த மகனுக்கு என் தாய் கொடுத்த சீர் ஒரு பனியனு, ஒரு தலகாணி, ஒரு பிஞ்ச பாய், ஒரு குளுக்கோஸ் பாக்கெட்டு, ஒரு பெல்லா, அதுல தண்ணி. எனக்கு படுக்க எங்கடா மாட்டுக்கோட்டை பக்கத்துல தான், அந்த தெருவில் உங்க மரமெல்லாம் இருக்கும், தெருவில் தான் எனக்கு படுக்க. படுத்துன்னு இருப்பேன். என் உடம்பெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஈ முக்கியம். அப்படியே என் உடம்பு ஆயிரக்கணக்கான ஈ முக்கியம். ஒருத்தரை என்னை பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்க்கணும், கொள்ளணும், இவனுக்கு நல்லது செய்யணும் ஒருத்தரை வந்திருக்கு. எனக்கு அன்பான கத்தோட பிள்ளைகளை, நான் ஆதிலும் கிறிஸ்தவம் கிடையாது, ஒரு ஜாதியிலும் கிறிஸ்தவம் கிடையாது. கத்தோட கிருபைனால இந்த இடத்துல நிக்க தேவன் நான் கிருபை செய்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட தருவாயில ஊர்ல இருக்கிற சொந்த பந்தம் எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. என்னன்னு? குமாரு செத்துருவான். அந்த ஸ்டேஜ் ஊரும் சரி, எங்க ஊரும் சரி, சொந்த பந்தங்களும் சரி, எல்லாரும் என்ன பண்றாங்க? அப்படி கழுத்து இருக்கிறாங்க. அப்படி எட்டி கிட்டாலாம் வரல, எட்டி பாக்குறாங்க. ஏன்னா அந்த வியாதி பிடிச்சிடும். எங்க அம்மா தண்ணி கேட்டோம்னா கூட எட்ட நின்று தான் அந்த பெல்லால ஊத்தும். என் தாய்க்கு தலை புள்ள நான். எனக்கு அன்பான கத்தோட பிள்ளைகளை, இப்படிதான் வாழ்க்கை போது. ஒரு நாள் சனிக்கிழமை, அந்த சனிக்கிழமை சாயந்தரம் கத்தோட மகாபெரிய கிருபைனால ஒரு 6:30 7 மணி இருக்கும். எங்க அப்பா அம்மா பேசுறாங்க. என்னன்னு, இந்த பையனுக்கு வந்திருக்கிற வியாதி என்ன வியாதின்னு தெரியல, இதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? தம்படி பிரயோஜனமா? ஊர் சண்டை உலக சண்டையை தான் வச்சு திருச்சி போய் சொல்லிச்சு, எல்லாத்தையும் அழிச்சிச்சு. வரவங்க போறவங்க சொல்றாங்க இந்த பையனை எடுத்து போய் எங்கேயாவது ஹாஸ்பிட்டல பார்க்கலாம்னு சொல்றாங்களே, இதனால என்ன பிரயோஜனம்? இது நம்ம பார்த்து கொண்டு வந்து வச்சா கூட இது நம்ம மறுபடியும் ஒதுக்கி தான் போகுது. சட்டா தூக்கி போட்டுலாம், நம்மளுக்கு 3 பசங்க, சட்டா தூக்கி போட்டுலாம். எங்க அம்மா சொல்றாங்க 3 நாள் துக்கம். என்ன சொல்றாங்க? 3 நாள் துக்கம்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்றாங்க, எங்க அப்பா வசியா போனார் வீட்டுக்குள்ள. எங்க அப்பா வசியா போயிட்டு நெல் பிடிக்கிற கோணி பை, இதுல பச்சைப்பட்ட கோணி பை 100 கிலோ பிடிக்காது. அந்த கோணி பை கடன்னு எடுத்து வந்தாரு, என் பக்கத்துல போட்டாரு. எங்க அப்பா என்ன பண்ணாரு? இந்த காலை பிடிச்சாரு. எங்க அம்மா அந்த 2 கையை பிடிச்சாங்க. அந்த கோணி பையில வச்சு அந்த கோணி பையோட தூக்கின்னு போயிட்டு மாட்டு கொட்டால போட்டு போயிட்டாங்க. அன்பான கத்தோட பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. பயங்கரமா சவுண்டா இருப்பேன். மொத்தடி எந்த இருக்கும், அவ்வளவு பெரிய வீரனா இருப்பேன். 10 மாதம் சுமந்த தாயின் தகப்பனும் ஒரு கோணி பையில சுத்தி என்னை கொண்டு போய் மாட்டுக்கொட்டால போட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. தேவ பிள்ளைகளை, மாட்டுக்கொட்டா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. லைட் இருக்குமா? சாணி மூத்திரம், மாடு இருக்குது, ஆடு இருக்குது, நானும் இருக்கிறேன். தேவ பிள்ளைகளை, சாவு பார்த்துக்கிறீங்களா? யாராவது சாவு? இந்த அகால பாவி நான் பார்த்திருக்கிறேன். சாவு பாருங்க. நைட்டு ஒரு 12-1 மணி வேலை இருக்கும். ஆண்டோடைய மகாபெரிய கிருபைனால இந்த பக்கம் பார்த்த மாதிரி என் தலை இருக்குது. கடவுளுடைய கிருபை, என் கால் 2ம் தானா 2 ஒண்ணு சேருது. என் 2 கையும் அப்படியே தானா ஒண்ணு சேருது. என் கண்ணு ஒரு கோழி குண்ட தாழ்வான பகுதியில் உருட்டி விட்டா எப்படி உருளுதோ அது போல என் கண்ணு உருளுது. என் கண்ணு இருந்து ஒரு சூடான புகை போது நான் உணர்றேன். என் இருதய துடிப்பு நிக்கிறது நான் உணர்றேன். அப்பதான் நான் நினைக்கிறேன், நம்ம சாவரம் போல. நம்ம சாவரம் போல தெரியுது அப்படி சொல்லி ரத்தம் மட்டும் தான் சூடாகுது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா தெய்வத்தையும் வணங்குறேன்.
வாடிப்படிலிருந்து மூலஸ்தானம் வரைக்கும் ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் குங்குமத்தை வச்சு கற்பனை ஊற்றி முட்டி போட்டு நேர்த்தி கடன் செஞ்சினேன். கடவுள் எங்க? வேல் குத்துன அழகு போட்ட காவடி எட்ட கரக சுமந்தனே தெய்வம் எங்க? உள்ளத்துல கும்பிடுறேன். என் ரத்தம் மட்டும் நான் சூடா இருக்கு. என் உயிர் பிரிய போது கடவுளுடைய பிரிய கத்தருடைய பிள்ளைகளை. அப்பதான் சின்ன ஒரு நினைப்பு வருது. நினைப்பு, சின்ன நினைப்பு. என்ன நினைப்புன்னா, நம்ம இப்ப வண்டியில போகும்போது வரும்போது அந்த ஃபாதர் ஒருத்தர் சொன்னாரு, இயேசுன்ற ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாரு. அவர் எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சுகமாக்குவாங்க. அவர் எந்த நிலைமையில இருந்தாலும் தூக்கி எடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு இயேசு ஒருவர் இந்த பூமியில இருக்கிறது உண்மையானா, அந்த சராசர படைத்த தேவன் ஒருவர் இருப்பாரானா? என் அன்பு கட்டுரை பிள்ளைகளே, என் செய்தியை கேட்கிறவர்களே, எனக்கு அன்பான தாயே, என் தகப்பனே, என் சகோதரியே, என் சகோதரரே, என் தேவனுடைய மகாபெரிய கிருபையால நான் நினைக்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. எனக்கு என்ன ஜெபம் பண்ண தெரியும்? மார்கழி திங்கள் மருந்த அழுநீராட போதுமே போதும் நிறைய செல்வம் ஆயப்பாடி செல்வம் சிலைக்க ஆண்டவருடைய கிருபை. அந்த பாட்டு பாடுவேன், பல பாட்டு பாடுவேன். ஆண்டவர் பத்தி என்ன தெரியும்? எனக்கு ஜெபம் என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். நான் போகும்போது வரும்போது அந்த ஃபாதர் சொன்னாரு, ஒரு தெய்வம், உயிருள்ள தெய்வம் இயேசு என்ற உயிரோடு இருக்கிறாரு. அவர் கல்லல்ல, மரமல்ல, செடியல்ல, கொடியல்ல, பூவல்ல, புஷ்பமல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். அவரை நோக்கி நீ கூப்பிட்டாதான் வருவாரு. அவரை நோக்கி நீ கூப்பிட்டாதான் வருவாரா தவிர அவரா தானா வரமாட்டாருன்னு சொல்றாரு. அப்போ என் உள்ளத்துல நினைக்கிறேன், அன்னைக்குதான் இந்த உலகத்துல எத்தனையோ பேரை கூப்பிட்டு இருக்கிறேன், பிரயோஜனம் இல்லை. அன்னைக்கு தான் என் வாயில ஏசப்பான்னு சொல்றேன். ஏசப்பா, என் தாயும் என் தகப்பனும் இந்த கோடிப்பள்ளி சுத்தி மாட்டு ஓட்டல போட்டு இருக்கிறாங்க. என்ன நீ வாழ வச்சுனா உனக்காக நான் ஊழியம் செய்யறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, உனக்காக நான் ஊழியம் செய்யறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என் உள்ளத்துல நினைக்கிற அந்த இமை பொழுதுல அந்த சராசரம் எடுக்க எம்பெருமான் இயேசு உலக ரட்சகர் என் வாழ்க்கையில இதுவரை நான் பார்க்கிறாத வெண்வஸ்திரம் தரித்தவராய் அந்த இடத்துல அவர் முகரூபம் எனக்கு தெரிந்தது. அவர் முகரூபம் எனக்கு தெரிந்தது. அவர் முகரூபம் எனக்கு தெரிந்தது. அவர் முகரூபம் எனக்கு தெரிந்தது. ஆண்டுடைய மகாபுரத்தில் அந்த இடத்துல இடிக்குது, மின்னல் இருக்குது, பல கைது என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பேசுகிறார். மகனே, உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ என்ன நோக்கி கூப்பிட்டபடினால நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதித்து உன்னை விடுதலை ஆக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் இந்த தேவன் அப்படியே என் மேல வந்து படுகிறாரு. என் அன்பான கட்டோட பிள்ளைகளை என் மேல படுத்தாரு. என் தேவனை நின்று போன இருளை துதிக்க ஆரம்பிச்சிடப்பா. பிறந்தாத கை காலுக்கு கத்தர சக்தி கொடுத்தார். என் தேவனுடைய கண்ணுக்கு வெளிச்சம் கொடுத்தார். என் தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகாபெரிய கிருபை, தேவனுடைய கிருபை. அந்த மாட்டுக்கொட்டையில எழுந்து உட்காரு. அந்த மாட்டுக்கொட்டார எழுந்து உட்கார, என் உச்சி முதல் பாதம் வரையும் முத்து முத்தா வேர்வை தண்ணி கொட்டுது. கிழிஞ்சு போன லிங்கி எடுத்து தொடச்சுக்கின்னு ஆண்டவர் சொன்னாரு, மகனே காலையில எழுந்து பச்சைத்தண்ணில நீராடுன்னு சொன்னாரு. காலையில போறேன், குளிக்கிறேன், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் உட்கார. இது தானா நடக்குது. அந்த மூலையில போய் உட்கார. அன்பு குறிச்சு அந்த ஃபாதர் பிரசவம் பண்றார். இந்த உலகத்துல யாருடைய அன்பு சிறந்த அன்பு? தாய் அன்பு சிறந்ததா? தகப்பன் அன்பு சிறந்ததா? கணவன் அன்பு சிறந்ததா? மனைவி அன்பு சிறந்ததா? ஆனா அன்புக்கு இந்த உலக மக்கள் ஒரு விலக்கினை கொடுத்தா உங்கள்கிட்ட அன்பு செலுத்துவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் அப்படி அல்ல. உலக ரட்சகர் தேவனுடைய கிருபையால அந்த ஐயா சொல்றாரு, உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். அன்பு விளையாடப்பட்டது. அவர் அன்பு விளையாடப்பட்டது. அன்பு விளையாடப்பட்டது. ஆமே ஆமே ஆமே. பரந்த கடலுக்கு கரையும் இல்லை, திறந்த வானுக்கு திரையும் இல்லை, தொடர்ந்த காற்றுக்கு
அன்புக்கு முடிவு இல்லை. என் இயேசுவின் அன்புக்கோ அளவே இல்லை. இயேசுவின் அன்புக்கு அகல இல்லை, நீளம் இல்லை. இயேசுவின் அன்புக்கு அகலம் இல்லை, நீளம் இல்லை. அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் ஒரு வியாதி எனக்கு வந்ததில்லை. எனக்கு பிபிக்குதா, சுகருக்குதா, பிரஷருக்குதா, நான் எங்கேயும் போய் பார்த்ததில்லை. என் அன்பான கத்தோட பிள்ளைகள, போற இடமெல்லாம் அற்புதம், போற இடமெல்லாம் அதிசயம். கடவுளுடைய கிருபைனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வர கடவுளுடைய கிருபை, ஆண்டுடைய மகாபெரிய கிருபைனால ஊழியம் செய்யற மிஷனரி ஊழியம். யூபி, எம்பி போற, உத்தரப்பிரதேச, மத்திய பிரதேச, ஆதிவாசி மக்கள் மத்தியில, கொடுமையான மக்கள் மத்தியில் ஊழியத்துக்கு போறேன். கடவுள் கொண்டு போறாங்க. அங்க கடவுளுடைய மகாபெரிய அற்புதம், மகாபெரிய அதிசயம். தேவ கிருபையில கேட்கிறேன், ஆண்டவரே உனக்காக நான் எதாவது செய்யணும்னு சொன்னேன்ல, உன் ஊழியத்தை நான் செய்யறேன். என்ன ஊழியத்தை கொண்டு போ, பேரை கொடு, ஆண்டவருடைய வரம் கொடு, எனக்கு வல்லமை கொடு, ஆசீர்வாதம் கொடு, பாடலை கொடு, ஜெபிக்கிறேன். எனக்கு எதுவும் தெரியாது, இல்ல முதல்ல எல்லாம் ஒண்ணும் தெரியாது. அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், எனக்கு கரம் பிடித்தவர் கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய கிருபை. என் தேவ பிள்ளைகளை, என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் ஒரே ஒரு நாள் கூட ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு நான் லீவ் போட்ட சத்திரமே கிடையாது இன்ன வரைக்கும். இன்னைக்கு வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு ஒரு நாள், ஒரே நாள் கூட நான் லீவ் போட்ட நாளே கிடையாது. யார் கிறிஸ்தவன்? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு. யார் கிறிஸ்தவன்? நீ கிறிஸ்தவங்களா? அங்க கேளு, என்ன கேட்காத. நீ கிறிஸ்தவங்களா? ஆண்டவருக்காக உண்மையா இருக்கிறியா? ரொம்ப நாளா பொறுமையா இருக்கிறிய, எனக்கு ஆசீர்வாதமே இல்லைன்னு. எப்படி? உண்மையா இருந்தா தானே தருவாரு. லேசா தூர போச்சுனா, ஐயோ சர்ச்சைக்கு போலாமா வானாவா, சர்ச்சைக்கு போலாமா வானாமா, அடமால அடிக்கட்டும், சினிமாவுக்கு போயிடுவோம். இல்ல, யார் ஆசீர்வதிப்பாரு? தேவ பிள்ளைகளை, கடவுளை கேட்கிறேன், கடவுள் எனக்கு தராரு. அலங்கார வாசல் தேவாலய ஊழியத்தை தராரு. கடவுளுடைய கிருபையினால சென்னையில இருந்து கொண்டு வந்து பட்டினப்பாக்கத்துல பீச்சோரத்துல அலங்கார வாசல் தேவாலயத்தை கர்த்தர் தராரு. அந்த ஊழியத்தை செய்யறேன். கடவுளுடைய கிருபை, தேவனுடைய மகாபெரிய கிருபை. கல்யாணம், அப்பா அம்மா பொண்ணு பார்த்து கட்டினாங்களா? வியாதி இருக்கும் போதே விட்டுட்டான். கல்யாணம் பண்ண வேற செலவு. சும்மா மேலுக்கு வந்து பார்த்தாங்க, பேசினாங்க. என் பையனுக்கு நாங்க செஞ்சிட அவள்கிட்ட போயிட்டாங்க.
நான் ஊழியம் செய்யறேன். அப்பதான் தெரியுது ஊழியக்காரனா யாரு, ஊழியக்காரனா யாரு. நான் நினைச்சுங்கிறேன் ஊழியக்காரி என்ன அப்படியே சிங்காசனத்தில் போட்டு உட்கார வச்சு என்ன சீர்படுத்துவார் நான் நினைச்சுங்கிறேன். எனக்குள்ள ஒரு குருட்டு நம்பிக்கை. பேரெல்லாம் சொன்னா ஆல்ரெடி அவ்வளவு பெரிய ஊழியக்காரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊழியக்காரு. நானா இருக்கட்டும், கர்த்தருடைய கிருபை. கல்யாணம், என் பேரு குமாரி. ஞானஸ்தானம் எடுத்து எனக்கு டேவிட் குமார்னு பேர் வச்சாங்க. எங்க மனைவி பேரு குமாரி. கன்னியாகுமரி நாகர்கோவில் பட்டத்துல அந்த அம்மா. நாங்க எங்க ஜாதகம் பார்க்கல, ஜோசியம் பார்த்தது கிடையாது. இது வரைக்கும் நான் ரசிக்கப்பட்டு ராகவலம் பார்த்தது, யமகண்டம் பார்த்தது கிடையாது. நீ வெள்ளிக்கிழமை துட்டு கொடுக்க மாட்டேங்கிற, வெள்ளிக்கிழமை உப்பு கொடுக்க மாட்டேங்கிற. ஆனா நான் கிறிஸ்தவன் இல்ல. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருத்தர் என்ன பண்றாரு, என் கூட இருந்த ஒரு ஊழியம் செய்யறவர், குமாருக்கு நான் வந்து கல்யாண பத்திரிகை அடிச்சு கொடுத்துறேன், அவர் ஒரு பொறுப்பு எடுத்துக்கினார். ஊழியக்காரன் போய் ஒரு 50,000 ரூபாய் கேட்கிறேன். 50,000 ரூபாய் கொடுங்க ஐயா, கல்யாணம் பத்திரிகை எல்லாம் அடிச்சிட்டாங்க. பத்திரிகை அடிச்சதுல அவர் அந்த ஃப்ரெண்டு, எனக்கு அவர் அந்த பஸ் நான் ஃப்ரெண்டு, அவர் எனக்கு போன் பண்றாரு. போறேன், என்ன ஐயா ப்ரூஃப் பார்க்கணும், அந்த ஐயா உனக்கு வந்து பத்திரிகை அடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னாரு, அவர் ப்ரூஃப் பார்க்கணும்னு சொன்னா அவர் சொல்றாரு, அது ஒரு கல்யாணம், அதுக்கு ஒரு ப்ரூஃப் பாத்துங்கன்னு. அட போயா, யாரு இங்க நின்று ஊழியம் செய்யறது. அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்புக்கு பொறாமல்ல, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்படாது. அன்பு இது புச்சத்தான் அன்பு, இது புச்சா மட்டும்தான் அன்பு இல்ல. அப்புறம் அன்பும் கிடையாது, கண்பும் கிடையாது. போங்கடா விட்டாச்சு, தேவ கிருபை. பாஸ்ட் பெரிய பாஸ்ட் சொன்னல, காசு இல்ல என்கிட்ட, கல்யாணத்துக்கு காசு கிடையாது. ஏது எனக்கு காசு, இது சம்பாதிக்கிறோம், ஊழியம் செய்யறோம், தசமா விடுறோம், போறோம் வர, சரியா போச்சு. இன்னும் பச்சை படிப்புக்கு என்ன வேலை கொடுத்தாங்க? பிளைட் ஓட்டுற வேலை எனக்கு தருவாங்க. 8வது 3 வருஷம் ஃபெயில், என்ன வேலை தருவாங்க? முத சென்னைக்கு வரான், வேலை கொடுக்குறாங்க. என்ன வேலை தெரியுமா? ஹவுஸ் கீப்பிங் வேலை. என்ன வேலை? டாடா கன்சல்டன்ட்ல போயிட்டு அண்ணா நகர்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறேன். டாய்லெட் பிரஷ் கொடுக்குறேன், சூப்பரேஜ் பிடிச்சிட்டு என் தண்ணி கலகலன்னு ஊத்துது. பேசல ஆண்டவருடைய தோள் மேல கை வச்சு சொல்ற மாதிரி ஒரு ஃபீல். பரவாயில்லப்பா, உன்னை ஆயத்தப்படுத்துறேன், நான் பயப்படாது, உன்னை வெக்கப்படுத்த மாட்டேன், பயப்படாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, டாய்லெட்ல அந்த பிரஷ் புச்ச இந்த கை இன்னைக்கு இத்தனை லட்சம் ரூபாய் காரோட ஸ்டேரிங் பிடிக்க கத்தர் வச்சாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய மகாபெரிய கிருபையால நான் இன்ன வரைக்கும் ஒரு நாள் லீவ் போட்டதில்லை. சர்ச்சுக்கு ஒரு நாள் போட்டது கிடையாது. ஏன்? நான் இயேசு அப்பா பையன், கடவுளுடைய பிள்ளை நான். அப்போ ஆண்டவர் அங்க கடவுள் அப்படியே படிப்படியா உயர்த்துறாரு. கல்யாணம் கடைசி நேரம், ஒரு மிஞ்சி போனா 5 நாள் தான் இருக்கும், காசு இல்ல. ஒரு இந்து பையன், அவர் பேர் மூர்த்தி. பத்தியா அங்க யார் பேர் சொல்ல வைக்கிறார் பத்தியா? ஆண்டவர இங்க யார் பேர் சொல்ல வைக்கிறார் பாரு, எம்பெருமா சர்வ வல்லமை உள்ள தெய்வம் மூர்த்தி அவர் பேரு. அவர் வராரு, அவங்க வீட்டு மேல தான் எனக்கு ஃபேன் கிடையாது. 2வது மேல 2வது மாடி, ஓட்டு வீடு, ஃபேன் கிடையாது, ஃபேன் எல்லாம் எதுவுமே கிடையாது. சாயந்தரத்துல வந்து இந்த மாதிரி வெயில் வந்துச்சுனாக்கா, ஏன்னா பார்க்கல தான் தூங்கி வந்து வருவேன். அப்படிப்பட்ட நிலைமையிலே கர்த்தர் என்ன வழிநடத்தினார். ஒவ்வொரு நாளும் என்ன வழிநடத்துவார். அப்போ அந்த ஐயா கேட்கிறாரு, என்னையா 5 நாள் தான் இது கல்யாணத்துக்கு, இன்னும் இங்க என்ன இருக்கிற, என் முகமெல்லாம் வாடி இருக்குது அப்படி கேட்கிறாரு. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதை நான் கிளம்பிடுவேன், நீ கிளம்பிடும் அப்படின்னு சொல்றேன். அவரு இருபத வரேன்னு சொல்லிட்டு கடன்னு உள்ள போறாரு. உள்ள போயிட்டு 50,000 ரூபாய் தந்து என் கையில் தர்றாரு. யாரு? ஒரு நாஸ்திக. அன்பு, இயேசுவின் அன்பு தெரியாத ஒரு நாஸ்திக. நான் நடந்த விதத்தை வச்சு, நான் பழகின பழக்கத்தை வச்சு 50,000 ரூபாய் கொண்டாந்து தரான். பிரசவம் பண்ணவன் எந்த இடத்துல இருக்கிறான், பிரசவத்தை கேட்காதவன் எந்த இடத்துல இருக்கிறான், யோசிச்சு. நம்ம எல்லாம் என்ன, ஆனா ஆண்டவருக்குள்ள ஆனா வாங்கணும் கடை கொடுக்க மாட்டோம். நான் ஆண்டவருக்குள்ள
கடமுத்தம் வந்து கேட்டானா, ஆனா சட்டாடி போட்டேன் தரமாட்டேன் சொன்ன போயாவது கேட்டுக்கிறான், போடி தரேன். இங்க வந்தா பச்சை தவள் நேரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்றேன், ஐயா நான் இதை திருப்பி கொடுக்க எனக்கு வெட்க கிடையாது. அவர் சொல்றாரு, ஐயா நீ கும்பிடுற கடவுள் உன்னை கைவிடாத ஐயா. யார் சொல்றது? யார் சொல்றது? நீ கும்பிடுற கடவுள் உன்னை கைவிடாதுன்னு சொல்லி 50,000 கொடுத்துட்டு சொல்றாரு, இன்னும் தேவைப்பட்டா நான் கல்யாணத்துக்கு வருவேன், நான் எட்டுன்னு வரேன்னா அங்க 1,00,000 எட்டுன்னு வரேன். யூபி எம்பேருக்கு ஊழியர் செய்து, மிஷனரி ஊழியர் செய்து, சகலத்திலே ஜெபம், துதி, வேத வாசிப்பு, உபவாசத்தோடு அந்த சகோதரனோட சகோதரனா, தாயாக, தகப்பனாக நான் பழகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப கூட நான் சோர்ந்து போலியே. என்னை அழைத்தவர் ஆண்டவர், என்னை உண்டாக்குறவர் ஆண்டவர், என்னை உயர்த்துறவர் ஆண்டவர். என் தேவனுடைய மகா பெரிய கிருபையால நான் என்ன தெரியுமா செய்யறேன்? அன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்தேன். நான் தான் தப்பு பண்ணேன். எனக்கு உயிர்ப்பிச்சப்பட்ட தேவனிடத்துல நான் கேட்க மறந்தேன் பத்தியா. அதுதான் இந்த பிரச்சனை சொல்லி கடவுளுக்கு இருப்பல அந்த கல்யாணம் நல்ல முறையா நடந்தது. அந்த கல்யாணத்துல பாருங்க, 3,00,000 ரூபாய் மொய், 11 சவரன் நகை. கர்த்தருடைய மகா பெரிய கிருபை, 11 சவரன் நகை, 3,00,000 ரூபாய் மொய். எல்லாத்தையும் மொத்திட்ட வாரி என்ன பண்ண, குடுக்கொடுகளை எல்லாம் லிஸ்ட் எழுதி எங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு மீதி எடுத்து நீட்டா வந்து கடவுளுக்குள்ள அந்த போட்டு இந்த ட்ரெஸ் கூட கைட்டுல அந்த தம்பி கிட்ட தான் அப்படியே கொடுத்தேன். ஐயா இது வீட்டுக்கு போய் குட்டி போட போறது இல்லை. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிதான் வாழ்க்கை வாழ்ந்தான். கடவுளுடைய கிருபைனாலே கர்த்தர் முதல் மகன் ஒண்ணு பிறந்தான். கடவுள் கிருபையில ஜான் ஜூடா, அவர் தான் அவர் ஜான் ஜூடா. அதை இருக்காரு. ரெண்டாவது ஒரு மகன் இருந்தா மரியாள் எலிசபெத். கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய கிருபைனால இந்த கூட்டு குடும்பத்தை கர்த்தர் வல்லமையா நடத்துறாரு. தேவனுடைய கிருபை பல நாடுகளை கர்த்தர் கொண்டு போனாரு. பல பயங்கரமான சம்பவங்கள்லாம் கர்த்தர் அற்புதங்கள் அதிசயம் நடந்தது. தேவனுடைய வானான ஒதுக்கின என்ன கர்த்தர் அநேகருக்கு தேவன் ஆசீர்வாதமாக தேவன் என்ன மாற்றினார். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், உண்மையா நான் சொல்றேங்க, ஜபத்துக்கு தேவனை நம்பி உண்மையா ஜபிக்கிற ஜபத்துக்கு பலன் உண்டு. சிங்கப்பூர் ஊழியம் முடிச்சு 18-28 நாள் ஊழியம் முடிச்சுட்டு கிளம்புறோம். டைம் ஆகி போச்சு. தேவ கிருபை, பசி, பயங்கர பசி. அந்த நாட்டு டாலர் இருக்குது, நம்ம நாட்டு பணம் இருக்குது. பசி என்னால தாங்க முடியல. அந்த இடத்துல பிளைட் பறந்து உயரத்துல, அவ்வளவு பேர் உயரத்துல பறந்து வருது. நான் ஜெபிச்ச ஜபம், மாட்டுக்கொட்டல ஜெபிச்சேன்ல ஒரு ஜபம், அதே ஜபம் தான். 3 பேர் சீட்டு. அந்த லாஸ்ட்ல ஒரு விண்டோ வருமா ஒரு சகோதரி உட்காந்துக்கிறேன், பக்கத்துல ஒரு ஐயா, நான் அந்த லாஸ்ட்ல உட்காந்துக்கிறேன். நான் ஜெபம் பண்றேன். எனக்கும் ஆண்டவர் தான் தெரியும். ஆண்டவரே, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாரு, இருக்கிறதுல அறுக்கிறதுல பரம்பிதா போஷிக்கிறான்னு வேதத்துல வாசித்தன. ஒண்ணு என் பசி அடக்கு, இல்ல அதுக்கு உண்டான வழிவாசல திறந்து கொடு. நீ ஜெபம் பண்ண. ஜெபம் மட்டும் உட்கார்றேன். அந்த லாஸ்ட்ல இருக்கிற சகோதரி இங்கிலீஷ்ல என்கிட்ட பேசுறாங்க. எனக்கு நம்ம டிகிரி முடிச்ச மாதிரி. அல்லேலூயா. சார், ஐ டோன்ட் மைண்ட் ஒன் பார்சல் யூ டேக். ஒரு பார்சல் இருக்குது எங்கிட்ட கத்துக்கிட்ட. ஆனா ஆண்டவர்கிட்ட வந்துட்டு பிறகு இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எல்லாத்தையும் கத்து கொடுக்குறாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா. எல்லாம் வருது, எல்லாம் வருது. கடவுளுடைய கிருபை. இந்த பாஷையா பேச, அந்நிய பாஷையா தந்தாரு. இந்த பாஷையை ஏமாத்தணும். கடவுளுடைய கிருபை. இந்த பாஷை, அந்த எல்லா பாஷையும் ஓய்ந்து அந்த பாஷையை நம்மளுக்கு தந்துட்டாரு. நம்ம அப்பா எவ்வளவு பேர் அழகுள்ள ஒரு பாரு. நான் கருப்பா இருக்குன்னு தெரிஞ்சு எனக்கு வெள்ளை கூட கொடுத்துக்கிறாங்க. இவன் கருப்பா இருக்கிறான், கருப்பு ட்ரெஸ் கொடுத்தா நல்லா இருக்காது, அந்த வெள்ளை துணி போட்டு அழகு பார்க்கிறாரு என் பெருமா. அந்த மேல சொல்றாங்க, அந்த அம்மா சொல்றாங்க, சார் நான் 2 பார்சல் வாங்கினேன், எனக்கு 1 போதும், நீங்க விருப்பப்பட்டா ஒரு பார்சல் எடுத்துக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் கண்ணு கலங்குது. கடவுளுடைய கிருபை. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா ரேஷனா யாரை கேட்டிருக்கணும்? பக்கத்துல இருக்கிறவங்க தான் கேட்டுக்கணும். யாரை கேட்கறாங்க? அந்த சாப்பாடு எங்க விளைஞ்சதோ, அது யாரு சமைச்சதோ, அது யாரு காசு கொடுத்ததோ, அந்த அம்மா எவ்வளவு நேரம் சுமக்கிறாங்களோ தெரியாது. அதிலே என் பேரே தேவன் எழுதி வச்சிருக்கிறார். அதுல என் பேரே தேவன் எழுதி வச்சிருக்கிறார்.
உன்னை சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன், உனக்குள்ளதை கர்த்தர் தருவார். உனக்குள்ளதை தருவார். உனக்குள்ளதை தருவார். யார் என்று கையாண்டாலும் இயேசு உனக்குள்ளதை தேவன் தருவார். மலைகள் விளைகிறான பருவதங்கள் தங்கிடம் என்று பயக்கப்படாது. அவர்கள் கிருபை. எவ்வளவு பெரிய அப்பா நம்முடைய தேவை. கண்களை மூடி வார்த்தைக்கு நேரம் அப்பாவன எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீலே, எல்ரோய் எல்ரோய் இந்த பாவியை கண்டீரே, எப்படிதான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, எங்கள் மத்தியில் ஆசீர்வாடுவதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிற அடியனை கர்த்தர் மூடி மறைத்து மறைப்பவர்களை வெளிப்படுத்தி என் தேவன் எங்களோடு நீ பேசி நாங்கள் கற்றதன்படி வாழ்ந்து ஆஸ்வதிக்கப்பட உதவி செய்ய பாதத்தை முத்தமிட்டு செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் நன்றி.